நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவர்கள் அதை பயன்படுத்தி உங்கள் கையை பார்த்து நீங்கள் ஜோசியம் கற்றுக்கலாம். அந்த மாதிரி மிக எளிமையாக போட்டிருக்கேன். பாருங்கள், முழுமையாக பாருங்கள். பார்க்க உங்களுக்கு புரியலன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ செல்வம், பணம் வரும் வழிகள், செல்வம் 21 பணம் வரும் வழிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கையில் ஒரு சில பேருக்கு அபூர்வமான குறிகள், அதிர்ஷ்ட குறிகள் காணப்படுகின்றன. அந்த வரிசையை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இன்னைக்கு ஒரு 4 குறிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல உருவிய கத்தி, அதாவது ராஜாக்கள்லாம் வச்சிருப்பாங்க. இப்படி கத்தி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு உரையிலிருந்து உருவக்கூடிய ஒரு கத்தி உங்களுக்கு தெரியலன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. அரசர்கள் வச்சிருந்த உரையில் வச்சிருந்த கத்தின்னு பட்டா கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கத்தி உருவுற மாதிரி ஒரு கையில ஒரு படம் இருந்ததுன்னா உங்களுக்கு வீரம் அதிகமாக இருக்கும், விவேகம் அதிகமாக இருக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். இப்ப நம்ம கோலுக்கு வந்துடுவோம். இப்ப செல்வம் 21, அதாவது பணம் வரும் வழிகளை நிறைய பேருக்கு நான் வாழ்க்கையில வெற்றி பெறுவேனா, வாழ்க்கையில முன்னுக்கு வருவேனா, அதிர்ஷ்ட குறிகள் ஏதாவது இருக்கா, நான் இப்படி இருக்கிறேன் சாமி, எப்ப நான் முன்னுக்கு வர முடியும், வருவேனா வரமாட்டேனா அப்படின்னா ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறி உங்க கையில இருந்து கை சிறப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க. அதாவது இப்ப கோடிங்கிறது சர்வ சாதாரணமா ஆயிடுச்சு. இப்ப பணத்தினுடைய மதிப்பு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கு. கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. பல கோடி, 1000 கோடி, 500 கோடி, 10,000 கோடி அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகள் உங்க கையில இருந்ததுன்னா அந்த மாதிரி அமைப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உருவிய கத்தி, அதாவது வீரமான ஒரு போக்கு, ஒரு உரையிலிருந்து உருவிய கத்தி போல உங்கள் கையில் இருந்தால், அதாவது அரசருக்கு இணையான வீரம் இருக்கும், விவேகம் இருக்கும், அதாவது நல்ல ஒரு புத்தி இருக்கும், என்ன செய்யணுங்கிற ஒரு அறிவு ஆற்றலை இந்த குறிகள் உண்டு பண்ணுகிறது. அந்த அறிவு ஆற்றல் மூலமாக நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியும். ஒரு அரசருக்கு நிகரான வாழ்வு கிட்டும். லட்சுமி கடாட்சம் உண்டு. லட்சுமி, பணத்தை வச்சிருக்கவங்க லட்சுமி. அந்த லட்சுமியோட அருள் உங்களுக்கு உண்டு, புகழ் உண்டு, வெற்றி உண்டு, செல்வம் உண்டு. படிப்படியாக வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. நீங்கள் ராஜபோகமாக வாழ பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத அந்த உருவிய கத்தி, உரையிலிருந்து உருவன கத்தி மாதிரி இருந்ததுன்னா, பட்டா கத்தி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதற்கு பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்க உறுதி பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது ஈட்டி, ஏணி, சிவலிங்கம். ஈட்டினா உங்களுக்கு தெரியும், ராஜாக்கள் தூக்கி போட்டு குத்துறது அந்த ஒரு மாதிரி ஈட்டி, சின்னதா ஈட்டி மாதிரி இருக்கும். கத்தி நம்ம காய் வெட்டுறோம்ல, அந்த கத்தியின் வடிவில் இருக்கும், கொஞ்சம் நீளமா இருக்கும். அது ஈட்டின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா உயரமா நல்லா நீளமா ஒரு போர் வீரர்கள்லாம் வச்சிருப்பாங்க, அதையும் ஈட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஈட்டி மாதிரி ஒரு சின்னம் உங்க கையில் இருந்தால், ஈட்டிங்கிறது இப்படி வரும், இப்படி இப்படி நீளமா இருக்கும். இது ஈட்டி. வேலுங்கிறது இப்படி வரும். அது வேலை பத்தி இன்னைக்கு பார்க்கல, கொஞ்சம் பெருசா வரும் வேலு. இன்னைக்கு நம்ம ஈட்டியை பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி குறுகியதா இருக்கும், இப்படி நீளமா இருக்கும். ஈட்டி, சிவலிங்கம், ஏணி, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது 3ல ஏதாவது ஒரு குறி இருந்தாவே போதும். ஏணி இருந்தால் படிப்படியான முன்னேற்றம். வாழ்வில் ஒரு ஏழ்மையான நிலையில் பிறந்தால் கூட, உங்க பணக்காரங்களும் இருக்கலாம், குறைஞ்சது ஏழ்மையான நிலையில் பிறந்தால் கூட படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு பல தொழில் மன்னராகி, அதாவது அரச போகமான ஒரு வாழ்வு, கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வரும் அமைப்பை பத்தி நம்ம அபூர்வ குறிகள், அதிர்ஷ்ட குறிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏணி குறி உங்க கையில இருக்கு. ஏதாவது ஒரு குறி கண்டிப்பா இருக்கும் உங்க கையில. ஒரு சில பேருக்கு எதுவுமே இருக்காது. ஆனா 100-90 மக்களுக்கு இப்ப நான் சொல்ற குறிகள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதுதான் நல்ல விளக்கமா நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சில பேருக்கு ஒரு சில குறி இருக்கும். அந்த குறி இருந்து முயற்சி பண்ணீங்கன்னா வாழ்வில் நீங்கள் சாதனையாளராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம கையை பார்த்தோன்னே இதுல ஏணி மாதிரி, இல்ல கொஞ்சம் கிராஸா கூட இருக்கலாம், சாஞ்சு கூட இருக்கலாம், வளைஞ்சு கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏணி மாதிரி படிப்படியா இருந்ததுன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக படிப்படியான முன்னேறி
வாழ்க்கையில ஒரு நல்ல புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. சிவனுடைய அனுகிரகம் உண்டு. இந்த சிவலிங்கம், ஈட்டி, ஏணி இது மூன்றும் சிவபக்தியில் இருப்பவர்களுடைய கையிலே காணப்படுகிறது. சிவபக்தி, சிவன் மேல அளவுக்கு அதிகமான பக்தி செலுத்துபவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஈட்டி அந்த மாதிரி இந்த ஒரு வீரமான போக்கு. ஏணி படிப்படியான முன்னேற்றம், வாழ்வில் செல்வம் சேர்த்து மிகச்சிறந்த செல்வமானாக, செல்வ சீமானாக, அரசபோகமான வாழ்வு அமையும். ஈட்டி இருந்ததுன்னா ஒரு வீரமான போக்கு, விவேகமான போக்கு. நம்ம உருவிய கத்தின்னு சொன்னோம்ல, அதே ஒரு அமைப்புகள் வரும். ஈட்டி ஒரு அரசபோகமான வாழ்வு, பக்தி, சிவன் மேலு பக்தி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி தான் நம்ம கையை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஈட்டி உங்களுடைய கையில் கண்டால் மிகச்சிறந்த அமைப்பு, நல்ல படிப்படியான முன்னேற்றம், வாழ்வில் சிறக்கும், பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிவலிங்கம், உங்களுக்கே தெரியும், நம்ம கோயில்ல போய் பார்க்கலாம். சிவலிங்க வடிவம் ஓரளவு அப்ராக்சிமேட்லா இருந்தாலே போதும். இந்த மாதிரி சிவலிங்க அமைப்பு உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் சிவ தொண்டு, சிவ பக்தியில் மிகச் சிறந்தவராக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை படிப்படிப்படியாக முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக தொண்டாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம் தவறாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா பணம் படிப்படியாக தான் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு, பிரபுத்தனம், அதாவது நிறைய தொழில் அதிபர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. நிறைய அரசியல் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. நீதி நேர்வை தவறாமல் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ரேகை குறிகள் இருக்கும்போது இருதய ரேகை நல்லா இருக்கும், புத்தி ரேகை நல்லா இருக்கும், ஆயில் ரேகை நல்லா இருக்கும், விதி ரேகை, சூரிய ரேகை இதெல்லாம் நல்லா இருந்து கை நல்ல முதல் தரமா இருந்தது. இந்த ரேகை குறி கண்டா 100% பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கணும். இதுல ஏதாவது குறை வரும்போது கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வராது, மோஸ்ட்லி வராது. அப்படி வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பலன் குறைவுபடும், அவ்வளவுதான் ஒழிய கண்டிப்பாக கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். இது மாதிரி இந்த 4 குறிகள்ல ஏதாவது ஒரு குறி கண்டா கூட நீங்கள் வாழ்வில் உயர பிறந்திருக்கிறீர்கள் என்பதை கொண்டு உங்களை மனசை மாத்தும். இந்த ரேகை குறி கையில இருந்ததுன்னா உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். உங்க மனம் தான் வாழ்க்கையில வெற்றி பெற வைப்பது. அந்த புத்தி, அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில இங்க போ அங்க போன்னு அதை தள்ளும். அது தள்ளும் போது நீங்கள் போய் சென்று வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. திடீர்னு நம்ம போய் அங்க வருமானம் அதுவா வராது, எதுவுமே அதுமா வராது. நம்ம தான் முயற்சி பண்ணணும். அந்த மனம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். உங்க கையில அந்த குறி இருந்ததுன்னா உங்களை தள்ளி விடும். அந்த இடத்துக்கு போ, அதை செய்ய, இதை பொண்ணு அப்படின்னு சொல்லி வாழ்வில் படிப்படியான முன்னேற்றம், சிவ பக்தி, சிவ தொண்டு இது மாதிரி செய்து வாழ்வில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு ஒரு அரசபோகமான வாழ்வு, ஒரு பிரபுத்தனமான ஒரு முன்னேற்றம், பல தொழில் மன்னராக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறி உங்க கையில இருக்கான்னு பாருங்க. இல்ல எல்லா குறியும் இருந்ததுன்னா சிறந்த அமைப்பு. மகாராஜாவை போல், அதாவது அரசன், முதல்லலாம் அரசங்க இருந்தாங்க, அதை தான் ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்றோம். ஒரு செல்வ சீமானாக கோடிகளுக்கு அதிபதியாக வாழக்கூடிய அமைப்பு உருவாகும். நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேகை இருந்ததுன்னா, அந்த குறி இருந்ததுன்னா உங்களை தள்ளி விடும். அதிர்ஷ்ட குறி, அபூர்வ குறி கையில இருந்தா உங்களை இழுக்கும், அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் நிறுத்தும். நீங்களும் முயற்சி பண்ணணும். கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு பணம் படைத்தவராக, செல்வம் படைத்தவராக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது எந்த வயதில் முடியும், எந்த வயதில் ஆரம்பிக்கும்? சில பேர் கேட்பாங்க, சார் நான் எந்த வயசுல சார் இப்போ என் கையில் இருக்கு, எந்த வயசுல நடக்கும் அப்படின்னா, சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயதில் இருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதாவது ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய குறிகள் வரும் வயதில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா புத்தி ரேகையிலிருந்து ஒரு கிளை ரேகை சூரிய மேட்டுக்கு போகும், இறுதியிலிருந்து சூரிய மேட்டுக்கு போகும், சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போகும். இந்த மாதிரி ரேகைகள்ல கிளை ஏற்பட்டு மேல் நோக்கி போகும். மேல் கீழ் நோக்கி போகக்கூடாது, டவுன் ஆகும். மேல் நோக்கி போச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது, புகழ் காத்திருக்கிறது, படிப்படியான பணம் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. முயற்சி செய்யுங்கள், வாழ்வில் வெற்றி அடையுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.